guys, assalamu alaikum. Welcome to my channel. எல்லோருக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என் பொண்ணுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி வந்து நான் ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ரைத்தாவும் எக்கும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா தூங்கிகிட்ருக்கா. சமைச்சிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணை ரெடி பண்ணணும், எழுப்பி விடணும் ஃபர்ஸ்ட்டு. இல்லைன்னா அது சின்ன குட்டியை எழுப்பி விட்ரும், இப்போயே எழுப்பி விட்டேன்னா. ஸோ டைமும் ஆகலை அந்தளவுக்கு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக காரமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு தான் பிடிக்காது காரம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி லன்ச் பேக் பண்ணியாச்சு. ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து மறக்கலை, கரெக்டாக வச்சுட்டேன். பாப்பா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. வெறும் லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் தானே, புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லலை. ஃபீஸ்லாம் கட்டி புக்ஸ்லாம் வாங்கியாச்சு. பட் இப்போலாம் சொல்ல மாட்டாங்க, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்டி பாப்பாவும் முழிச்சிட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு குட்டி பாப்பாவை குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சாம்பிராணி ரெடி பண்ணிக்கணும். எல்லாமே நான் தான் ரெடி பண்ணி வைக்கணும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டா தான் குளிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு போட முடியும், இல்லைன்னா முடியாது. லோஷன், பட்ஸு, அப்புறம் ட்ராப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே போயிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் மேடம் குளிச்சுட்டு இப்போ சாம்பிராணி போட போகிறேன். எப்போதும் அழுவோம், இன்றைக்கி ஏதோ பிள்ளை அழுவாமல் கம்முன்னு இருந்துச்சு. குட்டியாக பிறந்தப்போ ஈஸியாக இருந்துச்சு தூக்கி சாம்பிராணி காட்டுறது. இப்போ வளர்ந்துடுச்சா பயமாக இருக்குது. எங்கே என் பொண்ணு எதை பார்த்தாலும் கையை விட்டு இழுத்துரும். அந்த மாதிரி இழுத்து விட்ருமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளியே வச்சு சாம்பிராணி போக காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இங்கே ஹாலில் கொண்டு வந்து போட்டுட்டு மேடத்துக்கு ஒடுக்கெலாம் தேய்ச்சிட்டு அப்புறம் லோஷன்லாம் தேய்ச்சி விட்டேன். அந்த காதில் பட்ஸ் வச்சா மட்டும் என் பொண்ணு அமைதியாக இருப்பாள், மற்ற நேரத்துலலாம் அமைதியாக இருக்க மாட்டாள். மூக்கில் விட்டோன்னே தும்மல் வந்துடுச்சு மேடத்துக்கு. அந்த பட்ஸ் வைக்கிறப்பையும் வாய பழக்குது, பிடுங்க ட்ரை பண்ணுது அந்த பட்ஸையும். விடலையே, என்கிட்ட முடியுமா? அதுக்கப்புறம் காதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு லோஷன் தேய்ச்சிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா தூங்க வச்சேன். ட்ராப்ஸ் ஊற்றிட்டு விட்டமின் ட்ராப்ஸ் ஊற்றினேன். அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். நல்லா தூங்கி முழிச்சாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு. இந்த குட்டிக்கு ட்ராப்ஸ் ஊற்றுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. கை ரெண்டத்தையும் வந்து பிடிச்சிக்கும், இல்லைன்னா துப்பிடும். ரொம்ப கஷ்டம். மடியில் போட்டுட்டுலாம் கொடுக்கவே முடியாது, ஏன்னா அப்படியே துப்பிடுறா. ஸோ அதுக்கு தான் படுக்க வச்சுட்டு இருக்கிறப்பே குடிக்க வச்சுட்டேன்ப்பா. பெரிய டாஸ்க் இது எனக்கு. நான் அதில் ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூட விளையாடிட்டு இருந்தேன். சிரிப்பு தாங்க முடியலை. பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன். பட் அவள் முழிச்சிட்டா. கொஞ்ச நேரம் தான் தூங்கினா. காலையிலேருந்து எதுவும் கொடுக்கல இல்லை. ஸோ அதான் ஜீரக தண்ணி வச்சு அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கலான்னு ஜீரக தண்ணி வச்சேன். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கேழ்வரகு கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதை மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிகிட்ருக்கு. அதை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபார்முலா மில்க் தான். அது கூட கொஞ்சம் ஜீரக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே எது கொடுத்தாலும் கொஞ்சம் ஜீரகம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். பாப்பா வந்து இப்போது சும்மா தான் படுத்துருக்காங்க, அழுவ ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க வேலை முடிஞ்சு அவங்க தூங்கிட்டாங்க. இப்போ என்னோடய வேலை மிஷினுக்கு துணி போடணும். ஸோ நேற்றும் நான் ஊர்லேருந்து வந்த டயரில் எதுவும் துவைக்கலை, யூனிஃபார்ம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு மேடம் தூங்குறப்பயே இந்த வேலையை முடிச்சாகணும். இன்றைய நாள் அவ்வளோதாங்க, அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் எதையும் வீடியோ எடுக்கல. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.